இந்த லவ் எப்போ சார் ஆரம்பிச்சுது? சிங்குசாமிக்கு அவர் பெயர் லிங்க் சாமி, லிங்க் பண்றவர். சரிங்களா? எதுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாரு. உங்களை அவர் அவ்வளோ லவ் பண்றாரு தெரியுமா? தேவன் கிட்ட சொல்லிட்டாரு. ஏப்ரல் 2001 ஏப்ரல் 9ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான் எப்படி நடந்தது அதை சொல்ல மாட்டீங்க பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சீக்கிரம் கதைக்கு வாங்க சார். இது என்ன எங்கேயோ போயின்னு இருக்கு சார். அதுக்காக இல்ல இதுக்கப்புறம் வீட்டுல அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ராஜ்குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அது அவங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்கல. நான் அப்ப கூட கேட்கறேன் மேடத்திட்ட, கல்யாணம் பண்றோமா இல்ல சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோமா? அம்மா எதை பாக்குறாங்க, என்ன இப்படி சொல்றாரு இவரு? இதெல்லாம் இல்ல, தாலி கட்டணும், கல்யாணம் பண்றோம். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. பாண்டிபஜார்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒரே சத்தம் நடந்தது உள்ள. பாபுட்ட சொன்னேன், போய் பாரு அடிக்க போறாங்க அப்படின்ட்டு. இந்த நியூஸ் வெளியே போகும்போது மக்களுடைய ரியாக்ஷன் நீங்க எப்படி பாத்தீங்க? படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டாங்க தேவயானி. கமல் சார் படத்துல இருந்து கூட தூக்கிட்டாங்க. ஒரு பஞ்சதந்திரத்துல ஒரு சீன் இருக்குது, நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. அரை சீன் கொடுத்தா கூட நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த சீன் நடிச்சாங்க. எவ்வளவோ பெரிய மாத்திரை. இன்னைக்கு அந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு அந்த ஒரு சீன் தான் காரணமா இருக்குது. நாம ரொம்ப நல்லா அழகா இன்றளவும் தேவயானி மிகவும் மரியாதையா அவங்க என்ன இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல எவர் கிரீன் ஸ்டாரா 20-25 இயர்ஸ் மறுபடியும் மெயின்டைன் பண்றதுங்கிறது வைத்துக்கொண்டே இருப்பது ஒரு படைப்பாளியால தான். சார் தேவயானி மேம், உங்க ரெண்டு பேரும் லவ் ஸ்டோரி அந்த படத்துல முன்னாடியே ஆரம்பிச்சு அந்த படத்துக்கு டைம்ல தான் ஆரம்பிச்சது சார்? இல்ல அந்த படத்தோட டைம்ல எதுவும் லவ் ஸ்டோரி எல்லாம் எதுவும் ஆரம்பிக்கல. இது இந்த லவ் எப்போ சார் ஆரம்பிச்சுது? பாரதி ராஜா சாருடைய சன் மனோஜ் வந்து என்ன ஒரு இன்டர்வியூ இதே மாதிரி எடுத்தாரு. ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, ஒரு டெலிஃபோன் கொடுத்தாரு. அந்த டெலிஃபோனை எடுத்துக்கிட்டு நானும் இன்னொரு கிஃப்ட் ஒன்று ஒரு பேக்ஸ்குள்ள ரெடி பண்ணிட்டு, இது எங்க நடக்குது இந்த இடம்லாம்? இங்க ரெடி பண்ணிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு நான் போறேன். கிட்டத்தட்ட இது வந்து 2000 அக்டோபர் 12 அல்லது 13 அந்த மாதிரி ஒரு டைம்ல போறேன். எப்படி டேட் சொல்றேன் பாருங்க. சரிங்களா? அதுக்கு காரணம் இருக்குது. நீங்க அந்த எப்போ அனௌன்ஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது வரும். அது தெரியல, ஒரு அந்த வீக்ல ஏதோ பண்ணியிருக்காங்க, கலைமாமணி அவார்டு. அதை எடுத்துட்டு போறேன். அங்க என்ன அவங்க எதுக்கு வர சொல்றாங்கன்னா, அங்க வந்து ஒரு கெஸ்ட் வந்த உடனே டங் டங்னு கோயில் மணி மாதிரி அடிப்பாங்க. கும்பகோணத்துல. ஆமா, அந்த படம் சுவாமிமலை ரிசார்ட்ல, படத்துக்கு பேரே சுவாமிமலை ரிசார்ட் தான் ஏதோ ஒன்று இருந்தது அப்போ. இப்போ வந்து வேற மாறிடுச்சு. என்ன இண்டிகோன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது டெங் டெங்குன்னு பெல் அடிப்பாங்க. சரின்னு போனோம்னா ஒரு கழுதையை கொண்டு வந்து கத்த வைப்பாங்க, நல்ல சகுனமா. அதற்கு இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பிடிச்சி போய் அப்புறம் 2 மாலையை கொண்டு வந்து போடுவாங்க நமக்கு. அதுக்கப்புறம் உன்னை உட்கார வச்சு காலுக்கெல்லாம் சுடு தண்ணி போட்டு துடைச்சி சுத்தம் பண்ணுவாங்க. இதற்கு பிறகு நம்ம ரூமுக்கு கொண்டு போவாங்க. ரூம் எல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து கதவு, எல்லாம் பழைய காலத்து பொருளாக இருக்கும். அந்த இண்டிகோவுடைய ஓனர் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பார்த்திபன் சார் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வச்சுட்டு நம்மளை அதிசயத்தில் ஆழ்த்துவார்னா, அவர் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பார்த்திபன் சார் அவர். அதுக்கான அவரை அதை பற்றியெல்லாம் சொன்னால் பெரிய விஷயமா இருக்குது. இங்கே ஒரு பிராட்வேல ஒரு பில்டிங்கை இடிக்கிறாங்க, ஒரு பழைய காலத்து பில்டிங்கை. இடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பில்டிங்கை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன துரும்பு கூட விடாமல் அப்படியே வாங்கிட்டு போய் அந்த பில்டிங்கை அங்கே எரெக்ட் பண்ணிட்டு, அந்த பிராட்வேல இருந்த பில்டிங்கை நீங்கள் இப்போ அங்கே போனால் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குன்னு காட்டுறதுக்காக என்ன தேவயானி வர சொல்லியிருக்காங்க. மான்கள், நிறைய மான்கள் வந்து வீட்டு ரூமுக்குள்ளே வந்துடும். கதவை திறந்து வச்சு ரூமுக்குள்ள வந்துடும். மயில், வாத்துகள், இப்படி ஒரு பயங்கர அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க லைவா ரொம்ப அழகா இருக்கிறதுனால என்னையும் அதை பார்க்க வைக்கணும்னு அவங்க என்னை அழைச்சிருக்காங்க. சௌத்ரி சாரும் அங்கே போயிருக்காரு. என் இடம் ரொம்ப நல்லா இருக்குனால நானும் போகிறேன். அங்கே முரளி இருக்கிறார். அதனால் எனக்கு என்னென்னா, முரளியை பார்த்துட்டு அடுத்த படத்துக்கான கதை சொல்லுவேன். முரளி அடுத்த படத்துக்கு வந்து லக்ஷ்மி மேக்கர்ஸில் நான் முடிவு பண்ணி வச்சேன். அந்த கதையும் சொல்கிற அந்த சாக்களையும் நான் வந்துட்டேன். மம்முட்டி சாரே இருக்கார். அங்கே போயிட்டோம். எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, நான் தங்கிட்டோம். ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 7-8 மணி அந்த வாக்கில் வாங்க அப்படின்னு என்னோட கூட்டிகிட்டு அவங்க வாக்கிங் போனாங்க. அது கொஞ்சம் சுற்றி வரலாம், நிறைய தோட்டம் இருக்கிற ஒரு இடம்னால வாக்கிங் போனோம். அப்படி கையை பிடிச்சிட்டே போனாங்க அவங்க. ஆமாம், நல்லா போயிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு மின்மினி பூச்சி அப்படி போயிட்டு இருக்குது.
அது என்ன அது லைட்னிங் தானே அது. ஆமாம் உங்களுக்கு வேணும்னா நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை பிடிச்சிட்டு வந்து, இதெல்லாம் சினிமாவில் வரக்கூடிய காட்சிகள் தான் இல்லையா? நிஜமான ஆமாம் மின்முனி பிடிச்சி வந்து கொடுத்தோம். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் கூட வச்சுக்கிட்டாங்க. காலையில் பார்த்தா அது இல்லையா, செத்து போச்சா ஏதோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்த நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அங்கே தான் பின்னாடி ஷூட்டிங் முன்னாடி ரூம், இந்த மாதிரி விஷயங்கள். நான் ஒரே ஒரு வாட்டி சும்மா ஷார்ட்டுகள் சும்மா லொக்கேஷன் அதான் போக மாட்டேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனுக்குள்ளே நான் போக மாட்டேன், எப்போவுமே போக மாட்டேன். எந்த ஒரு லொக்கேஷன்லையும் நான் போய் வேடிக்கை பார்க்குறதுக்கு போக மாட்டேன். சின்ன வயசுலேயும் சரி தான், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதும் சரி தான், எங்களுக்கு எங்கள் வேலையே போதுமானதாக இருக்குது. போனேன், அங்கே ஏதோ ஒரு ஷார்ட் வச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன இது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இந்த மாதிரி வரும் இப்படி வரும் சஜஷனில் க்ளோஸ்அப்பில் அந்த இதெல்லாம் உளுந்த உடனே அப்பாஸ் முகம் தெரியும், நிலப்பொர்ஸ் பூச்சட்டி எல்லாம் அது முடியும், அது வந்திருக்கும் ஃபுல் ஃப்ரேமில். நான் சொன்னேன் அப்படி பூச்சட்டி வரணும்னா நீங்கள் வந்து அது முடிஞ்சதும் அவன் ஃபேஸ் தெரியணும்னா நீங்கள் டைட் க்ளோஸ்அப்பில் தான் எடுக்க முடியும். ஏன்னா பூச்சட்டிங்கிறது ஒரு சின்ன ஃப்ரேமுக்குள்ளே தான் இவ்வளோ, நீங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டேன். அது அவங்களுக்கு இல்லை இவங்கெல்லாம் இருக்கிறதுல அவன் அந்த மாதிரி. அப்போ சஜஷனில் ஒருத்தர் சஜஷன் வச்சுட்டு ஒருத்தர் அந்த எடுக்கலாம், அப்படி தானே பண்ண. ஏதோ சொன்னதான் இதுதான் தேவையில்லாத வேலை. அங்கே போய் இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் டிஸ்கஸ் பண்ணுவோம், அது வந்துடும். இல்லை நம்ம சரி பண்ணுவோமா ஏதோ பண்ணுவோம், அதனால் போக முடியாது எங்கேயுமே பார்க்குறது. 8 வருடம் 9 வருடம் நடந்தது கோலங்கள் ஷூட்டிங். சில சமயம் சில கையெழுத்துக்களுக்காக நான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிருப்பேன். வெளியில் வந்து தான் அவங்க காருக்குள்ளே கையெழுத்து போனால் செட்டுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். நீங்கள் கேளுங்க எந்த டைரக்டர் வேணாலும். 24 வருடங்களில் தேவயானியோட ஷூட்டிங் இருக்கிற எந்த இடத்துக்கும் நான் போனதே இல்லை. ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் நாங்கள் கூடவே இருந்திருக்கிறேன். அது வந்து மலையாள படம். எங்களை அவங்க ஹனிமூன் ட்ரிப்பாக அந்த படத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஊட்டியில் வச்சு. நாங்கள் ஆனந்தம்ல இந்த மூமெண்ட்ல சொல்லிட்டீங்க. அந்த அந்த அப்பாஸ் சீனுக்கு அப்புறமா என்ன நடந்தது? இல்லை இந்த மாதிரி நடந்தது என்ன இப்படி நான் வந்து சரி அப்புறம் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. லஞ்ச் ஆகுது, ரூமுக்குள்ளே வந்துட்டேன். நாங்கள் ரூமுக்கு வந்துட்டேன். அந்த டைமில் ஏதோ ஒரு சீன் நடந்துட்டு இருந்திருக்குது. அப்போ லிங்குசாமி ஏதோ சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, என்னங்க நீங்கள் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாரு. உங்களை அவர் அவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா? தேவயானிகிட்ட சொல்லிட்டாரு. தேவயானிக்கு அது பெரிய அதிர்ச்சி. நாம தான் அவரை வர சொல்லியிருக்கிறோம், இவர் வந்து ஏதோ இது என்ன இது எதுன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்க. ஆனால் இது இப்படி எதுவுமே இல்லை, உங்கள் 2 பேருக்குள்ளார ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு. இல்லை தேவயானி வர சொல்லி நான் வந்திருக்கிறேன், லவ் எல்லாம் நாம ஒன்றும் சொல்லலை. நீங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. நாம அவங்க வேற யார்ட்டையும் சொல்லியிருக்கீங்களா? இல்லை. ஆனால் லிங்குசாமி சும்மா லிங்குசாமி விளையாட்டா இல்லை, அவர் உங்களை அவ்வளோ லவ் பண்ணார். லிங்குசாமிக்கு அவர் பெயர் லிங்குசாமி, லிங்க் பண்றவர். சரிங்களா, சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவருக்கு என்ன அப்படின்னா, நீ வருவாயினா சீனிவாசா தியேட்டரில் 2nd ஷிஃப்டிங் 3rd ஷிஃப்டிங்கில் ஓடிட்டு இருக்கும் பொழுது, சார் வாங்க சார் படத்துக்கு போகலான்னு. நீங்கள் உன்னிடத்தில் என்னை கொடுத்தீங்க 2 பேரும் அசிஸ்டன்ட் அவர் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? இல்லை லிங்குசாமி வந்து விக்ரமன் சாரோட அசிஸ்டண்டாக சேரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நான் தான் அவரை கொண்டு வந்து ஒரு படமாவது சேர்க்கணும்னு சொல்லி அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட சொல்லி அவரையும் பிடிச்சி 2 பேரையும் பிடிச்சி நெருக்கி 2 பேரையும் அந்த படத்தில். ஏன்னா அவர் படம் பண்ணாமல் ஒரு சரியான படத்தில் ஒர்க் பண்ணாமையே டைரக்டராக போகிறாரு. அது நல்லது கிடையாது. அது எனக்கு தெரியும். அது ப்ராக்டிஸ் ரொம்ப ஆகணும், நிறைய ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நான் கொண்டு நெருக்கி அவங்க 2 பேருக்கும் விக்ரமன் சாருக்கும் சொல்லி இவனையும் பிடிச்சி இவரையும் கொண்டு வந்து வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கிட்டேன் அந்த படத்தில். அந்த பழக்கம் இங்கே இருக்குது, அதனால கொஞ்சம் கேஷுவலாகவே சொல்லியிருக்கேன். அந்த பழக்கம் இல்லை சார், அவருக்கு ஆனந்தமே நான் தானே ஓகே பண்ணேன் போயிட்டு. ஓகே, அவர் ஆனந்தம் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2000 விண்ணுக்கும் மண்ணுக்கும் பூஜை 2000 நடக்கும் பொழுது ஓகே கதை சொல்ல போகிறாரு. 2000 ஜனவரி 10 வானத்தை போல ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, டே உன் கதை விக்ரமன் சார் எடுத்துட்டார், இதுக்கு மேலே நீ வந்து பண்ண முடியாது அந்த கதைன்னு. அவர் ஏதோ ஒரு கதையை பண்ணி வச்சுட்டு இது குடும்ப கதை, இது நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டோரின்னு வச்சுட்டு இருக்காரு. விக்ரமன் சார் அவருக்கான பேட்டர்னில் ஒரு படம் பண்ணி மெகா சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன கேள்விக்குறி வந்துருச்சுன்னா, இந்த கதை வந்து அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வச்சு. நீங்கள் ப்ரெசன்டேஷன் பற்றி பேசும்பொழுதுமே இது இங்கே ரொம்ப முக்கியம். சரிங்களா, ப்ரெசன்டேஷனில் ஆனந்தமும் ஒரு குடும்பத்தினுடைய கதை தான், ஆனந்தம்பி கேரக்டர் கதை தான். இதுவும் வராது அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் பூஜையில் அந்த பையனை வரவழைச்சி நான் சௌத்ரி சார்ட்ட, சார் இவர்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க,
கேட்டு இது வந்துருச்சு இதுமே எடுக்க முடியாதுன்னா விட்டுடுவோம் சார் அந்த கதையை. இல்லை இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். ரொம்ப நல்ல எழுத்தாளர் சார், ரொம்ப அருமையான சார், முன்னாடி தண்ணி கொடுத்த ஒர்க் பண்ணார் சார், இதெல்லாம் சொன்னேன். வர சொல்லையா நாளைக்கு அப்படின்னாரு. அடுத்த நாள் போனார், கதை சொன்னார், ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சௌத்ரி சார்கிட்ட என்ன அப்படின்னா அதுதான் சௌத்ரி சார். ஜட்ஜ் பண்ணுற மைண்ட் செட் இருக்குது நல்லா. இல்லை, அதுக்கு ஒரு பின்ன பாயிண்ட் சொல்கிறேன். 4 ரூம் சார், ஒரு ஹால். சாப்பாட்டும் போது நாங்கள் 4 பேரும் வந்து எல்லாரும் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம். யார்? நான், சசி, நாஞ்சில் அன்பழகன் ஒரு டைரக்டர், எழில், எல்லாரும் வருவோம். அப்புறம் அவங்கவுங்க ரூமுக்குள்ளே வரும். அவங்கவுங்க கதை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 4 கதைகளும் ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட நடந்தால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். துல்லாத மனத்துள்ளும் கண்ணு தானம் பண்ணி கண்ணு போய் கண்ணை சரி பண்ணுற ஒரு கதை, கண்ணு சம்பந்தப்பட்ட கதை. சொல்லாமலே நாக்கு அறுத்துக்கிட்டு போகிற கதை. நாஞ்சில் அன்பழகனோட கதை உடல் உறுப்புகள் அத்தனையும் ஒருத்தன் இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் தானம் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு கதை. இதில் ராஜகுமாரன் கடை கண் தானம் பண்ண ஒரு கதை. சார் எல்லாமே மருத்துவம், தானம், கண்ணு, இதை வச்சுக்கிட்டு 4 படத்தையும் ஒரு கதையும் தனித்தனியாக கேட்டுட்டு ஒருத்தர் வந்து இது வேற படம் அது வேற படம்னு முடிவு பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கதை அறிவும் எவ்வளோ பெரிய சினிமா அறிவும் இருக்கணும். அதனால தான் இத்தனை புது டைரக்டர் அறிமுகப்படுத்திருக்காரு. இவ்வளோ புது டைரக்டர் ஒருத்தர் அறிமுகப்படுத்த அவ்வளவு பேரறிவும் பெரும் கதை அறிவும் உள்ள ஒருத்தர். ஓகே, அவர்கிட்ட ஒரு சாதாரணமாக இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க, அதே தான் இதுவும் வருது அப்படின்ட்டு. அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் இந்த ஆனந்தம் கேளுங்கன்னு. கேட்டுட்டு அவர் ஓகேன்ட்டார். ஏன் அப்படின்னா அண்ணன் தம்பி கதை அல்ல ஆனந்தத்தோட கதை, அது ஒரு குடும்பத்தோட கதை. அதில் அண்ணன் தம்பிங்க எத்தனையோ படங்கள் இருக்காங்க. ஓகே, அண்ணன் தம்பியோட கதை இல்லை அது. ஆனந்தம்ங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கதை, ஒரு குடும்ப உறுப்பினர்களை கொண்ட ஒரு கதை. வானத்தை போலங்கிறது சுத்தமான அக்குமாருக்கு அண்ணன் தம்பியும் கதை. அண்ணன் ஒருத்தர் இல்லைன்னா அங்கே கதையே இல்லை. சரிங்களா? ஆனந்தத்தில் அப்படி கிடையாது. ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு அம்மா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அந்த அண்ணன் தம்பிகளுக்கு செய்ய வேண்டியது செய்கிறான். அந்த அண்ணனோட பேச்சை தம்பிங்க கட்டுப்படுறாங்க. வானத்தை போல அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. ஒரு கிழவி இருக்குது, அதுக்கும் கண்ணு தெரியாது. இந்த குழந்தைகளை அப்பாவா அம்மாவா வளர்த்த ஒரு அண்ணனுடைய கதை. அந்த அண்ணன் இல்லைன்னா வானத்தை போலன்னு ஒரு படம்கான ஒரு லைஃபே இல்லை. அதுதான் ஒரிஜினல் அண்ணன் தம்பிங்களோட கதை. ஒரு குடும்ப கதை எழுதி வச்சுட்டு அண்ணன் தம்பி கதை சொல்லிட்டு இருக்கிறது மடத்தனமான ஒரு விஷயம். இது ஓகே பண்ணதுக்கப்புறம் ஆனந்தம் நடக்குது. அப்போதான் வந்து தேவயானி மேம் உங்களை பற்றி சொல்லி விட்டுறாரு லிங்குசாமி. இல்லை, ஆனந்தம் நடந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சீக்கிரம் கதைக்கு வாங்க சார் அப்படின்றே. இது என்ன எங்கேயோ போயின்னு இருக்குது சார், அதுக்காக இல்லை நீ பேசும் பொழுது அதுதான் சௌத்ரி சார்னா அவ்வளவு கதை அறிவு உள்ள ஒருத்தர். ஆனந்தம்ங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கதை. அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். வானத்தை போலங்கிறது தான் உண்மையான அண்ணன் தம்பிங்களோட கதை. ஏன்னா அங்கே அப்பா அம்மா இருக்காங்க, அதற்கப்புறம் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், மீதி 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இங்கே அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. ஒரு வயசான கிழவி கூட ஏதோ ஒரு அப்பத்தான்னு ஒன்று இருக்குது, கண்ணு தெரியாது. அந்த அண்ணன் மட்டும் இல்லைன்னா அங்கே ஃபேமிலியே கிடையாது, தம்பிகளும் கிடையாது. ஆக உண்மையான அண்ணன் தம்பிகளோட கதை வானத்தை போல. ஒரு சேவல் தான் அடை காத்ததே என்ன அதிசயம் பாருங்கள், இந்த அண்ணனை வாழ்த்துங்கள். இந்த மாதிரி ஒரு லைன் அந்த கதைக்குள்ளே தான் பொருந்தும், இல்லைங்களா? அங்கே போட முடியாது. அதனால் சௌத்ரி சார் ஆனந்தம் கதையை ஓகே சொன்னார். உடனே லிங்குசாமி சாருக்கு படம் ஆரம்பித்தது. அந்த படப்பிடிப்பில் தான் நம்ம இப்போ அந்த தேவயானி மேடம் வர சொன்னாங்கன்ட்டு போனோம். அங்கே தான் இவர் இப்படி ஏதோ சொல்லிட்டார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதற்கு முன்பிருந்தே அவருக்கு வந்து அந்த எண்ணம் இருந்துட்டு இருக்குது. யாருக்கு? லிங்குசாமிக்கு. ஆமாம், தேவயானி வந்து ராஜகுமாரன் வந்து லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாட்ஸ் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. எதனாலன்னு கேட்டிங்களா நீங்கள் என்னைக்காச்சும்? சார் இது வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு வயனை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போகிறேன், வில்லேஜுக்கு. அங்கே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஓரளவுக்கு ஜோதிடம் நாலேஜ் எல்லாம் இருக்குன்னா, சரி என்ன நட்சத்திரம் அதை முதல் எழுத்தில் வைக்கணும்னா, அதெல்லாம் வேண்டாம் நீ தேவயானின்னு வைன்றாங்க. வச்சாச்சு தேவயானின்னு குழந்தைக்கு பேர். இப்போ 24 25 வயசு இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்படி நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. இது சார் எப்பொழுதுமே ஒரு தலைவன் உருவாவதும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் உருவாவதும் பிறருடைய எண்ணங்களும் சேர்ந்து வரும். ஓகே,
ஒரு இயக்குனராக ஒருத்தர் ஆகும் பொழுது கூட ஒரு 100 500 200 பேர் சார் அவன் நல்லா வருவான் சார் அவன் அப்படி ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் ஒரு வரும், ஆறா சுத்தி இருக்கும்போது அது வரும். அப்படித்தான் அது ஆல்ரெடி இருந்தது, அவருக்கு அந்த தாட்ஸ் இருந்தது. சரிங்களா? சொன்னதுக்கப்புறம் தேவயானி மேம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே. நான் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் தேவயானி மேடம் ரூமில். தேவயானி மேடம் விறுவிறுன்னு வந்துட்டாங்க, ஷார்ட்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு அது ஏதோ இதாயிடுச்சு, அட்டாயிடுச்சு. டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மைண்ட். ஆமாம், லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்க. ம். அவங்கள கரெக்ட் பண்ணி ஏதோ கோபமாயிர போகிறாங்கிறதுக்காக லிங்குசாமி வராரு உள்ள. இது சொன்னதுக்கு அப்புறம் தான் டென்ஷன் ஆகி வராங்கன்றதுனால. ஆமாம். ஓகே. இது தெரியாம நான் லிங்குசாமிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன சார் இது, நீங்க வந்து அவ்வளோ பெரிய ட்ராலியை போட்டு அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் க்ளோஸ்அப் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு அப்படின்னு ஏதோ நான் சொல்கிறேன். இல்லை சார் அது வந்துட்டு இந்த அம்மாவை பார்க்குறாரு மேடம், அடுத்த சீனில் இந்த டைலாக்ஸ் இது ஏதோ சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்குது. அப்புறம் அவர் போயிட்டார். மேடம் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நைட் சீன் நடக்கிற இது அது, அந்த சக்கரை மூட்டையை தூக்கி கதவை அண்டை கொடுப்பாங்க, அந்த சீனோட இதில் தான் இது ஏதோ நடந்திருக்கு. ஆக ஒரு விஷயம் அங்கே ஓப்பன் ஆகுது, உடைந்து விட்டது. சரிங்களா? அதற்கு பிறகு நாங்கள் அங்கே இருந்தோம். என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். எதுக்கு நான் அந்த டேட் வைஸ் சொல்கிறேன்னா, அக்டோபர் 14 கனிஷ்காவுடைய பிறந்தநாள். அந்த பிறந்த நாளுக்கு நான் இங்கே இல்லை, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்காக இல்லை, அங்கே இருக்கிறேன். சரிங்களா? வர முடியல. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண, 15ஆம் தேதி ஏதோ ஷூட்டிங் முடிய போது நாங்கள் கிளம்பணும் எல்லோரும் அங்கேருந்து. அப்போ நான் கோயிலுக்கு போகிறத பற்றி பேசினேன். மேடம் இவங்க என்னன்னா, இந்த மாதிரி அவங்க ஒரு கோயில் இருக்குது திருமணஞ்சேரின்னு ஒரு கோயில், அங்கே போயிட்டு வேண்டிக்கிட்டால் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இங்கே ஒரு பெரிய குறை இருக்குது, தேவயானிக்கு கல்யாணம் நடக்காது, கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம், அவங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா, இப்படி அவங்களுடைய பிரதர்ஸுங்களுடைய பெரிய ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுவும் பெரிய பிரதர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாரு, அக்கா யாரும் கல்யாணம் பண்ணாதான் அங்கிள், பண்ணாதான் சார், அப்படி இப்படின்ட்டு. நான் சொன்னேன் அங்கே போயிட்டு நம்ம போட்டோம்னா தோஷங்கள் இருந்தால் விளைகிறோம். அவங்க உடனே சரி அப்படின்ட்டாங்க. இப்போ நானும் ஒரு டிரைவரும் என்னோடய அசிஸ்டண்ட் ஒருத்தரும் அந்த கோயிலுக்கு நாம் போயிட்டோம். இப்போ மேடம் உட்கார வச்சாச்சு, மாலை போட்டாச்சு. நான் எதுக்கும் எனக்கு போட்டுக்கல. ஏன் போட்டுக்கல அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து மாலை போட்டால் அது நல்லா இருக்காதுல்ல. ஆனால் அந்த டிரைவர் மாலை போட்டுக்கிட்டாரு. என்னோட கூட வந்த அசிஸ்டண்ட் வந்து இல்லை நான் வந்து டைரக்டர் ஆகிட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் போட்டு அந்த மாலையை போட்டுக்கிட்டு அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். 30 நாள் கழித்து 90 நாள் கழித்து நம்ம அந்த மணி கொண்டே கோயிலில் செலுத்தி, இது அந்த கோயிலோட வழக்கு. அதற்கு பிறகு அடுத்த நாள் நான் போய் தனியாக மாலை போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு 2 மாலையோட 2 தேங்காயோட நாங்கள் 2 பேரும் ஒரே காரில் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். வரும்பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த மாலையோட வீட்டுக்கு போனால் ஏதோ தப்பாக நினைப்பாங்க, இதை இப்போவே ஆற்றுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்தாங்க. இல்லை அந்த இதெல்லாம் பண்ணிவிடுவோன்ட்டு அங்கேயே போட்டாங்க, ஒரு இதில் போட்டாங்க. அந்த விபூதி மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. விபூதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் கொண்டு போய் வச்சுட்டு அதை விட்டு 90 நாளில் கல்யாணம் நடக்கும் சார். சரிங்களா? நான் வச்சு கடைசியில் எல்லாம் முடித்து மாலை அப்படியே காஞ்சிரும், பையிலே இருக்கும் மாலை, காஞ்சிரும். இது நடந்தது எப்போங்கிறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 2001 ஏப்ரல் 9ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரியாக 180 டேஸ் சார். எனக்கு 90 நாள், தேவயானிக்கு 90 நாள் வச்சு. அதுதான் எப்படி நடந்தது, அதை சொல்ல மாட்டீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் வரும்பொழுது நாங்கள் அப்படியே வந்துட்டோம், பேசிகிட்டே தான் வந்தோம். கையெல்லாம் கூட பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்படி. அவங்களுக்கு ஃபீலிங் எப்போ வந்து அந்த அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்பறம் சொன்னாங்க, இந்த மாதிரி லிங்குசாமி சொன்னார் நீங்கள் லவ் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எப்படி தெரியும், அவருக்கு ஏன் சொன்னீங்க, இல்லை யார் சொன்னது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏன் சொன்னீங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு. பின்ன எப்படி அவர் சொன்னார் அந்த மாதிரி, இல்லை அவர் ஏதாவது ஃபீல் பண்ணியிருப்பார், இந்த மாதிரியான டாக் ஆரம்பித்து அப்புறம் அது யாரும் சொல்லாமையே அவருக்கு ஏன் சொன்னீங்க, அவருக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி சொல்லலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் கான்வர்சேஷன் ஆரம்பித்து அப்படியே அது போகுது. இது எப்போ அக்டோபரில். சரிங்களா? அதற்கு பிறகு எனக்கு இருந்தது கொஞ்சம் ஷூட்டிங் தான் இருந்தது. அதற்கு பிறகு எனக்கு இருந்தது கொஞ்சம் போல் ஷூட்டிங் தான், ஒரு சாங் ஷூட்டிங் தான் பேலன்ஸ் இருந்தது. ஏன்னா அவங்களே வேலை படத்துக்கு போயிட்டாங்களே, சாங் எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா அது அவுட்டோர் படத்தில் எடுக்க வேண்டியதுனால டிசம்பர் 4 2000 பிளான் பண்ணி 4-5 பெங்களூர், 6-7 மைசூர், 8ஆம் தேதி H2O அப்படின்னு ஒரு படத்தோட பூஜை, பிரபுதேவா உபேந்திரா சார் நடிக்கிற. தயவு செஞ்சு இந்த பூஜைக்கு இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட ஷெட்யூல் வந்து 7ஆம் தேதி கிளம்பி பொள்ளாச்சி போகணும்.
அதுதான் ஒரு சின்ன பெரிய டூர். நைட்டில் 6 மணிக்கு பேக்கப் பண்ண வேண்டியது, கிளம்ப வேண்டியது. பொள்ளாச்சி 2 நாள் எடுத்துகிட்டு, அடுத்தது மூணார் போயிட்டு 3 நாள் மூணார் எடுத்துகிட்டு, மறுபடியும் 1 நாள் பொள்ளாச்சி. நேராக கோபி வர முடியாது. 1 நாள் பொள்ளாச்சி வந்து எடுத்துகிட்டு மேடம் அனுப்பிட்டு, கோபியில் டைட்டில் சாங்க்கான விஷயங்கள் 2 நாள் இதெல்லாம் எடுத்து அப்படி நாங்கள் ஷெட்யூல் பேக்கப் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் போகும்போது? இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவும் பேச ஆரம்பிச்சிட்டோம். எப்படியே ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப 3-4 மாதம் தானே இருக்குது. அக்டோபர்லேருந்து அதான் சார் 180 days கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு 180 நாளுக்கான காதல் இதுதான். இதுக்கப்புறம் வீட்டில் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ராஜ்குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்க சொல்லிட்டாங்க, முன்னாடி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அது அவங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. ஒரு மாதிரி வருத்தமாகவும் வெறுப்பாகவும் அதாகவும் இதாகவுமா இருக்குது. படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரிலீஸ்க்கு பிறகு அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்குது, இது சொல்லிகிட்டு இருக்குது, இது நல்லதில்லை அப்படின்ட்டு அவங்க ஊர்லேருந்து, கேரளாவிலேருந்து அவங்க மாமா தாய் மாமா எல்லாம் வந்துட்டாங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு. அதை வராங்க. அந்த நைட்டில் தான் அந்த அம்மா என்னை கூப்பிட்டுட்டு வாங்க போயிடுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. விடிஞ்சா அவங்க வந்து கேரளா போகிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி ரெடியாக இருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமல். நீங்கள் ஆமாம், அதனால் அவங்க வந்து இது வந்து அவங்க 5th சொன்னாங்க, ஏப்ரல் 5th சொன்னாங்க. உடனடியே அப்படி பண்ண முடியாது. நான் உடனே சில அதிகாரிகள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இல்லை, ஒரு 2 நாள் வேணும் அப்படின்னு. அந்த 2 நாளில் தேவையான எல்லாமே திருப்பதியில் தானே சார்? திருப்பதி கிடையாது, திருத்தணியில் கல்யாணம் நடந்தது. 2 ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு 9ஆம் தேதி நைட் அவங்க வராங்க. ஆனால் அவர்களுடைய தாய் மாமாலாம் முன்னாடியே வந்துட்டாங்க, அவங்கள அடுத்த நாள் காலையில் அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஆக வீட்டில் இருந்தால் நம்மளை அழைச்சிட்டு கேரளா கொண்டு போயிடுவாங்க, அங்கே கொண்டு போய் வச்சுட்டு பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஏதாவது இரிட்டேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து எஸ்கேப் ஆகணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நானும் அதை 5ஆம் தேதியிலேருந்தே பிளான். அவங்களே தனியாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க? ஆமாம் சார், வீட்டிலேருந்து 3 மணிக்கு வந்தாங்க சார். ஓகே. நான் 9 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த தீநகரை சுற்றிட்டு. ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் 9 மணிலேருந்து. என் கூட சிங்கமூர்த்தி இருக்கார், ஒரு துணைக்கு ஒரு ஆள், அவர் தான். ஒரு கார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் எனக்கு. அது மாதிரி என் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் 2 கார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி தேவயானியை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது? உங்கள் ரிலேஷன் சார் விக்ரமன் சார்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தார் அந்த டைமில்? சே அவங்களுக்குலாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. விக்ரமன் சாருக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ யாருக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து தேவயானியை கல்யாணம் பண்ண போகிறீங்கன்ட்டு? நான் வந்து என்னோடய குலதெய்வம் கோயிலில் வாக்கு கேட்டேன். அதை எங்கள் அப்பாட்ட தான் சொல்லி கேட்டேன். பண்ணலாமாப்பா, ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன். அவங்க போயிட்டு ஏதோ ஒரு கோவிலில் ஆட்டுக்கு தண்ணி தெளித்து கேட்பாங்க, கேட்டுட்டு நல்லா தான் ஆயிடுச்சு வாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவ்வளோ. இதெல்லாம் வாக்கு தான். ஓகே. அவங்களுக்கு இது நடக்கும், இப்போ நடக்கும், இப்படி நடக்கும், அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. ஏதோ பத்திரிக்கைலாம் அடித்து பெருசாக இந்த மாதிரி எல்லாம் அப்படி எப்போவோ நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்ரீநகர்லேருந்து கூப்பிட்டு திருத்தணி கிளம்புறீங்க. திருத்தணிக்கு 3 மணிக்கு அவங்க வெளியில் வந்தாங்க. கதவு பூட்டி இருந்தது, கேட்டு பூட்டி இருந்தது. ஓகே. ஒரு அபார்ட்மெண்ட்னா கேட் இருக்கும் இல்லையா, செக்யூரிட்டி வந்துட்டு இருங்கம்மா சாவி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டான். ஏன்னா எப்போவுமே தேவயானி ஷூட்டிங்காக 4 மணி 3 மணிக்கு கார் வந்து நிற்கும், கிளம்புறதா அப்படி தான் போகிறாங்கன்ட்டு. இந்த அம்மா அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கேட்டை தாண்டி எகிரி குதிச்சு வந்து காரில் உட்காந்து கிளம்புங்க போகலான்ட்டு போயிட்டோம். சாவி எடுத்துகிட்டு வந்தவன் என்னடா மேடம் வந்து சாவி வரதுக்குள்ளே மணி வீட்டுக்கு போயிட்டேன், போய் பெல் அடித்து சாவி எடுத்துட்டேன், கதவை திறந்துட்டேன், மேடத்தை வர சொல்லிட்டேன். அடுத்த 5 நிமிஷத்தில் சொல்லிட்டான், அவ்வளோதான். பத்தின்னு எரிஞ்சிருக்குமே வீடே எரிஞ்சது. எனக்கு நிறைய ஃபோன் வந்தது, அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் எடுக்கல ஃபோனை. எங்கே போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் திருத்தணிக்கு தான். அவங்க எல்லாருமே திருப்பதியில் தேடுறாங்க. ஏன்னா படத்தில் அந்த சீட்டிங் பண்ணிட்டேன் போல இருக்குது. திருப்பதியில் கல்யாணம் நடந்துச்சுன்னு திருப்பதி ஃபுல்லாக அங்கே ஆந்திராவில் தேடுவார்கள் போல இருக்கிறது. அங்கே நியூஸ் போயிட்டு அங்கே போலீஸ் இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போயிட்டாங்களாம். எங்கள் அம்மாட்ட போய் உங்கள் பையன் இப்படி ஒரு பொண்ணை கடத்திட்டான், என் பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான், அந்த பொண்ணு தான் அவனை கடத்திருக்கும், சரியாக விசாரிங்க அப்படின்னு. எங்கள் அம்மாட்ட யாராலையும் பேச முடியாது. என் பையன் அப்படி நான் வளர்க்கல, அந்த பொண்ணு ஏதாவது அவனை கடத்திருக்கும், நல்லா விசாரிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு. இங்கே வரலையான்னு கேட்டதுக்காங்க. இங்கே எல்லாம் யாரும் வரல, இந்த நேரத்தில் யார் வருவாங்க? 3 மணிக்கு கிளம்பிட்டீங்க, திருத்தணி போய் ரீச் ஆகி. ஆமாம், 1 hour 90 கிலோமீட்டர் அது. போயிட்டோம் 5:30 மணிக்கு அப்படி போயிட்டோம், 5 மணிக்கெல்லாம் போயிட்டோம். நான் மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு இங்கே ஒரு 2 காரில் வந்திருந்தாங்க. குடியிருக்கிற வீட்டு ஓனர்கள் அவங்க எல்லாம், என்னோட சோறு போட்ட அக்காக்கள் எல்லாம் வந்துட்டு. தேவயானி மேம் சைட்லேருந்து யாருமே வரல? யாரும் வரல, யாரும் கிடையாது, யாருக்கும் தெரியாது. கல்யாணம் நடக்கும்போது அந்த மொமெண்ட்டு
சுத்தி போயாச்சு. புடவை எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். 5 நாள்ல தாலி, புடவை, வேஷ்டி, சட்டை, ஜாக்கெட் கூட ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் அங்கேருந்து ஒரு பொண்ணு கொடுத்துருச்சு. அவங்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டில் இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்களுக்கு தெரியும் மேடம் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா வீட்டில் வேலை செய்கிறவங்க உள்பட இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்மக்கிட்ட. கல்யாணம் நடக்கும்போது எப்படி இருந்தது அங்கே? நான் போனதுக்கு பிறகு கல்யாணம் விஷயங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5:30 மணி அந்த மாதிரி. நான் அப்போ கூட கேட்குறேன் மேடத்திட்ட, நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறோமா இல்லை சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோமா? அந்த அம்மா எதை பார்க்குறாங்க, என்ன இப்படி சொல்கிறாரு இவர். இல்லை, ஒரு மோதிரம் எதனா போட்டுட்டு போகலாமா? கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சிரமம் இருக்கும் உங்களுக்கு, படம் நடிக்கிறது இதெல்லாமே பெரிய பிரச்சனை வரும். சும்மா கல்யாணம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிக்குவோம். வீட்லேயும் சரி இது சரியாக வரும்னு தெரிஞ்சுக்குவாங்க. என்ன இதெல்லாம் இல்லை, தாலி கட்டணும், கல்யாணம் பண்ணுறோன்னா ஐயர்லாம் ஆல்ரெடி ரெடி தான். எல்லாம் விட்னஸ் எல்லாம் எடுத்து, என்னுடைய ஒரே ஒரு அசிஸ்டன்ட் என் கூட அசிஸ்டன்ட் வந்திருந்தான். மீதி அசிஸ்டன்ட்களுக்கெல்லாம் சம்பளமும் பணமெல்லாம் கொடுத்து இந்த ஊர் பக்கமே ஒரு வாரம் வராதீங்கன்னு அனுப்பிட்டேன். ஏன்னா இதை பிடிச்சி கேள்வி அவங்கள பிடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்கும்போது அங்கே சுற்றி பொதுமக்கள் யாராவது இருந்தாங்களா அந்த கோயிலில்? கோயிலுக்கு உண்டான ஆட்கள் இருந்தாங்க, ஐயர் இருந்தாங்க சார். யாருக்குமே அது ஒரு தேவயானின்னு தெரியல சார். கூட உட்காந்து அந்த சிங்கமுத்துக்கு தெரியல சார். தேவயானி தான் கூட்டு போறீங்க தெரியல சார். சிங்கமுத்துக்கு தெரியல. ஏதோ ஒரு பொண்ணு வந்துருச்சிருக்காரு, ஏதோ ஒரு பொண்ணு வந்துருச்சு, அது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஓ, இதுக்கு தான் நம்மளை இன்னைக்கு ஃபுல் டே வச்சுட்டு அலைஞ்சிருக்கிறான், கல்யாணம் பண்ண போறான்னு. யாருக்குமே தெரியல சார் கல்யாணம் முடிகிற வரைக்கும். ஏன்னா யாராலும் இமேஜ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது. சரிங்களா? அங்க உட்காந்துட்டு இருக்கிற ஐயருக்கு யாருக்கும் தெரியல தேவயானிக்கு தான் கல்யாணம் நடக்குது. ஒரு கல்யாண பொண்ணு, அவ்வளவுதான். இதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிற்பியோட குழந்தைங்க 2 பேரும், பையனும் பொண்ணும், அப்பா தேவயானியும் ராஜ்குமாரும் கல்யாணம் பண்ற மாதிரி நாங்க கனவு கண்டோம். கனவு கண்ட சிற்பியோட பையன் சொன்னாராம், கனவு கண்டோம். அது வந்து திருத்தணி இன்னைக்கு வந்து இது திருப்பரங்குன்றத்துல வள்ளி தெய்வான கல்யாணம் அந்த விஷயம் நடக்கிற அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானா. இப்படி சொன்னா ஒரு வாரம் முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணுவாங்களா அவங்க அப்படின்ட்டு. இப்படி யாருக்கு தெரியல. கல்யாணம் முடிச்சதும் நாங்கள் அப்புறம் டிஃபன்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு 8:30-9 மணி வரைக்கும் இருந்தோம். 7:30 மணிக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் சார். ராகு காலம் வந்தார் திங்கக்கிழமை அன்னைக்கு. டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்தார். சார் உங்களை நிறையா தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போனீங்க? இல்லை, கல்யாணம் பண்ணி சார் நாங்கள் கிளம்பினோம். எங்கள் கூட வண்டியில் சிங்கமுத்து வந்தார். அந்தந்த கார்கள் 2 கார்கள் அப்படி போயிடுச்சு. அவங்க தான் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னோட ரூமுக்கு ஓனர்ஸு அவங்கெல்லாம். அதில் ஒருத்தர் வந்து 2 அக்காக்களோட புருஷன் இருந்தார். அவர் தான் ஃபோன் பண்ணி பாபுக்கு சொல்லிட்டார், மேனேஜருக்கு சொல்லியிருக்கார், டே தேவயானியை கல்யாணம் பண்ணிட்டான்டா ராஜகுமாரன் அப்படின்னு. அவனுக்கு முதல்ல இருந்தே ஃபோன் வந்துட்டு இருக்கு. அவன் ஒரு பெரிய வில்லன் தான் அவன். அதனால அவன் ஆட்கள் அது இதெல்லாம் போய் ரூம்ல போய் அந்த ஐயாவோட கேமராவை வாங்கி உடைச்சி பிலிம் எல்லாம் உருவிட்டாங்களாம். நாங்க வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆவடி அம்பத்தூர் அந்த லெவலுக்கு வரும்போது தான் ஃபோன் எடுக்கும். அதுக்கு முன்னாடி ஃபோன் எடுக்காது. ஏன்னா சிக்னல்ஸ் அப்பெல்லாம் கிடையாது, டவர்ஸ் கிடையாது. அப்போ நிறைய ஃபோனா வருது, சரசர. அதில் விக்ரமன் சார் ஃபோன் வந்த உடனே நான் எடுத்தேன். சார்னு, எங்கே இருக்கிற ராஜகுமாரன்னாரு. இந்த மாதிரி ஆவடி பக்கத்தில். என்ன உன்னை எல்லாரும் பயங்கரமாக தேடிட்டு இருக்கிறாங்க, என்ன? உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. தேவயானி எங்கே? இங்கே தான் இருக்காங்க சார். கல்யாணம் முடிச்சிங்களா? ஆமாம் சார். வீட்டுக்கு வந்துடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. அவ்வளோதான். இந்த வீட்டுக்கு தான் நேராக வந்துட்டோம். ஒரு 3 மணிக்கு போல் அப்படி வந்துட்டோம். உடனே அம்மாவுக்கு சொல்லியாச்சு. அம்மா வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே தேவயானி அவங்க அம்மா வந்தாங்க. வந்து நானும் தேவயானி உட்காந்துருந்தோம். என்னை பார்த்த உடனே கங்க்ராச்சுலேஷன் ராஜ்குமார் அப்படின்னாங்க. சரிங்க அம்மா அப்படின்னேன். ஒரு கோபத்தோட சொன்னதா? அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்க, அடித்தொண்டியில். ஆனால் அந்த வருத்தம் இருந்தது அவங்க சொல்லும்போது, கங்க்ராச்சுலேஷன் சொல்லும்போது. வருத்தம் வந்து சார், அது எல்லா காலத்துக்கும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய என்ன எண்ணங்கள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. நாம ரொம்ப நல்லா அழகாக இன்றளவும் தேவயானியை மிகவும் மரியாதையாக அவங்க என்ன இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல எவர் கிரீன் ஸ்டாராக 20-25 இயர்ஸ் மறுபடியும் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது, வைத்துக்கொண்டே இருப்பதுங்கிறது ஒரு படைப்பாளியால் தான் முடியும். நீங்கள் பாருங்கள், ஒரு படைப்பாளியுடைய துணைவிகள் மட்டும்தான் இன்னமும் ஒரு லைம் லைட்டில் கொஞ்சம் போல் இருப்பாங்க. அல்லாத துணைவிகள், இப்போ ரம்பா மேடம் ரொம்ப அழகாக தான் இருக்கிறாங்க. அவருடைய கணவர் படைப்பாளி இல்லை இல்லையா? ஒரு இயக்குனரோ ஒரு வடிவமைக்கிறவர் இல்லை இல்லையா? ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். ஆனால் ரம்பா மேடத்தை நம்ம பார்க்க முடியறது இல்லை இல்லையா? இன்னும் ஃபிட்டாக இருக்கிறாங்க மற்றவர்களை விட. ஆனால் இன்னும் 2 படத்தில் நடிக்கிறது, சரியான ரோல் வந்தால் நான் பண்ணுறேங்கிறது, நிறைய ரோல்களை நான் பண்ண முடியாதுன்னு திருப்பி அனுப்புறது, அந்த வலிமை
தேவயானிக்கு இருக்குது, ரோஜா மேடத்துக்கு இருக்குது, குஷ்பு மேடத்துக்கு இருக்குது, பூர்ணிமா பாக்யராஜ் அம்மாவுக்கு இருக்குது, சரண்யா அம்மாவுக்கு இருக்குது. கரெக்ட். இவர்கள் எல்லாம் வந்து படைப்பாளிகள். அவங்கள எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் தேவயானி வீட்டுக்கு போனோம். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, பாண்டி பஜாரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இருக்குது. நான் போயிட்டு தேவயானியோட அப்பா ரொம்ப கோபமாக இருக்காருன்னா அப்புறம் அப்பா கிட்ட போய் தேவயானி பேசி சமாதானம் பண்ணி ஏதோ பண்ணிட்டு வந்தாங்க. நான் வெளியில் தான் உட்காந்துருந்தேன். ஒரே சத்தம் நடந்தது உள்ள. பாபுகிட்ட சொன்னேன், போய் பாரு அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஏதோ 2-3 ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு வந்துச்சு, அவ்வளோதான். அங்கே இன்னும் 2 ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு வந்தாங்க, அவங்க மாட்டு ட்ரெஸ்ஸு. ஓகே. நாங்கள் ட்ரெஸ்ஸு எதுவும் வைக்கல இல்லை. அதனால் விக்ரமன் சார் சொன்னார், நானும் சிங்கமுத்தும் பாண்டி பஜார் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் அதை இது பண்ணுறோம், நீ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அன்றைக்கி நைட் உடனே சன் டிவி மற்ற டிவியெல்லாம் அங்கே வந்துடுச்சு. ஈவினிங் 5 o'clock ப்ரெஸ் மீட், எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு நைட்டு இங்கேயே தங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க. நைட்டு அங்கேயே தங்கிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் வந்து சிங்கமுத்து சார்ட்ட ஒரு வீடெல்லாம் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அங்கே தங்கலை. ஏன்னா அவர் அவ்வளோவெல்லாம் இடம் கொடுக்குறவர் கிடையாது எங்கள் டைரக்டர். இதுவே வந்து பெரிய சமாச்சாரம். அவங்க மிஸ்ஸஸ் இருந்ததுனால இவங்க அங்கேயே இருக்கட்டும் நைட்டுன்னு சொன்னாங்க, இல்லைன்னா அப்போவே துரத்தி விட்டுருப்பாரு. அவருக்கு அந்த மாதிரி ஒரு எல்லை வைத்திருப்பார். இந்த 25 வருடத்தில் 30 அடி ரோட்டில் 15 அடி அந்த பக்கமே தான் வாக்கிங் போவார், 15 அடி இந்த பக்கம். எந்த விசேஷத்துக்கும் இந்த வீட்டுக்கு அவர் வந்தவர் கிடையாது. எத்தனையோ கிரகப்பிரவேசம், குழந்தைங்க பிறந்தாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன், ஓமம், வாழ்த்துக்கள் சொல்லுவார். எப்போவுமே எல்லாத்துக்கும் கடை வைக்கிறது கூட முதல் அவர்கிட்ட தான் கேட்டேன். அமோகமாக நடக்கும், மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு வாழ்த்தினார். ஆனால் வரமாட்டார். ரோட்டுக்கு 15 அடிக்கு அந்த பக்கமே தான் வாக்கிங் போவார். அவ்வளவு லிமிட் மெயின்டைன் பண்ணுறவர். அம்மா இருந்ததுனால அவங்க இருக்கட்டும், இங்கே அவங்க எங்கே போவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க கனிஷ்காவோட ரூம் ஒன்று இருந்தது, அதில் நாங்கள் தங்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அங்கே என்னோடய சிங்கிள் ரூம் இல்லையா, அதில் போயிட்டோம். அங்கே தான் நைட்டு தங்கணும். அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து கும்பகோணத்துக்கு போனோம். ஒரு வீடுகள் பார்த்துட்டாங்க, அதுக்குள்ளே ஒரு வீட்டை காமிச்சாங்க. அந்த வீட்டை போய் பார்த்துட்டு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கும்பகோணம் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு. ஏன் கும்பகோணம்? சென்னையில இருந்து அதே ரிசார்ட் தானே, அங்கே தானே எல்லாமே ஆரம்பிச்சது. ஓ, அந்த ரிசார்ட்டா போயிட்டு அதே கோயிலுக்கு போகணுமே, அந்த மாலையெல்லாம் கொண்டு போய் செலுத்தணும். அதெல்லாம் செலுத்திட்டு அப்புறம் அங்கே ஒரு வாரம் கழிச்சுட்டு வந்தோம். வீடு ஓகே ஆகிடுச்சு. வீட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த வீட்டை கொஞ்சம் ஏசி, கொஞ்சம் சோஃபா எல்லாம் வச்சு ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சிங்கமுத்தன் கொஞ்சம் காசுகள் கொடுத்துட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டோம். அங்கே ஒரு வாரம் கோபியில் கோபிச்செட்டிப்பாளையத்தோட அங்கே இருந்த ஹோட்டல் எம்ராய்டுன்னு சொல்லி அங்கே தனியாக ஒரு காட்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு வாரம் தங்கி எங்கள் உறவினர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருந்தது. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் அப்புறம் அந்த வலசரவாகத்தில் இருக்கிற வீடு நாங்கள். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாத்துலேயுமே வந்து இந்த தேவயானி வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, ராஜகுமாரன் இந்த நியூஸ் படங்கள்ல இருந்து எடுத்துட்டாங்க தேவயானிக்கு. இந்த நியூஸ் வெளியே போகும்போது மக்களுடைய ரியாக்ஷன் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க? நிறைய அதெல்லாம் நீங்கள் அப்போவே பார்க்கல. சில பேர் ஏன் அவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு என்ன, இப்படியெல்லாம் சொன்ன பெண்கள் இருக்காங்க. அதை மக்கள் மிகவும் கொண்டாடினார்கள். மீடியாக்களில் யாருக்கும் அது பிடிக்கல, அது பிடிக்காது எப்பவுமே, அது இன்ன வரைக்கும் பிடிக்கல. அது வேற விஷயம். படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டாங்க தேவயானி. கமல் சார் படத்துல இருந்து கூட தூக்கிட்டாங்க. நிறைய புக் பண்ண படங்கள் எல்லாம் இருந்து எடுத்துட்டாங்க. இன்ஸ்டன்டா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தூக்கிட்டாங்க. அப்ப படங்கள் கிடையாது. அப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விழா நடக்குது. 175 days சீல்டு வாங்குறதுக்கு அழைப்பு இருக்குது. அதுக்கு தேவயானி போகிறாங்க. நானும் கூட போயிருக்கிறேன். கமல் இருக்கார், ரஜினி இருக்கார். அந்த மேடையில் தேவயானி சொன்னாங்க, என்னை எல்லா படத்துலேருந்து எடுத்துட்டீங்க, ஆனால் நான் போக மாட்டேன் இந்த சினிமாவில் விட்டு, நான் இங்கே தான் இருப்பேன். ஆச்சி மனோரமா மாதிரி நான் கடைசி வரைக்கும் இங்கே நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய சவாலாக சொன்னாங்க. அது கமல் சாருக்கெல்லாம் கொஞ்சம் ஹட் ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்லி படத்துலேருந்து எடுத்ததுனால. ஆமாம், அதனால் அவர் பஞ்சதந்திரத்தில் ஒரு சீன் இருக்குது நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. அரை சீன் கொடுத்தா கூட நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த சீன் நடித்தாங்க. எவ்வளோ பெரிய மாத்திரை. இன்னைக்கு அந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு அந்த ஒரு சீன் தான் காரணமாக இருக்குது. தேவயானிக்கு படத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்னு உடனே கேரளாவில் ரொம்ப கொந்தளிப்பாயிட்டாங்க. உடனே ஒரு தயாரிப்பாளர், ஒரு டைரக்டர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் படம் உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கதையெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம், மறுபடியும் வந்து கதை சொல்லுவோன்ட்டு போயிட்டாங்க. பைஜு எழுப்புண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர். டைரக்டர்
நமக்கு ரொம்ப தெரிஞ்ச தேவயானிக்கு தெரிஞ்ச இயக்குனர். அது உடனே அழகி தங்கர் பச்சான் வந்து எங்கள் வீட்டு மருமகளை படத்துலேருந்து யார் எடுக்கிறது, நான் போடுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லி உடனே 1 lakh அட்வான்ஸ் கொடுத்து படத்தை புக் பண்ணிட்டு போயிட்டார் அழகி படத்தோட. ஆக இங்கே வந்து தங்கர் பச்சான் தான் முதல்ல வந்து அவர் சொன்னார் எங்கள் வீட்டு மருமகள் அப்படின்னாரு. இது எங்கள் நாட்டு மருமகள் ஆயிட்டாங்க தேவயானி இன்னைக்கு. அதே மாதிரி கேரளாவிலேருந்து அப்புறம் படங்கள் எல்லாம் நிறைய படங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிட்டோம் நிறைய படங்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நிறைய படங்கள் வருது, வாரத்தில் 2 படம் வந்துடும். இவங்க அந்த கேரக்டர், அந்த கதை பிடிக்கல, கிரைமு, த்ரில்லர், ஆவி இதெல்லாம் வேணாம், ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடியும். எனக்கே பிடிக்காத படத்தை நான் நடித்து என் குழந்தைங்களை எப்படி பார்க்க சொல்கிறது, அந்த மாதிரி